அன்பிற்கினிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிதான வாழ்வு நமதாகட்டும். இந்த புத்தாண்டில் இனிதான வாழ்வு நமதாகட்டும். ஆம், பொருள் இல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை என்றாலும் இன்றைய சூழலில் ஒருவர் எந்த அளவுக்கு முழுமையாக உடல் மன ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் என்பதே மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. எந்தவித நோய்க்கும் ஆளாகாமல் இருக்கும் நல்ல ஆரோக்கியமே ஆனந்தமான வாழ்க்கை நல்கும் எனலாம். எனவே அவ்வப்போது தேவைப்படும் மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வதும், சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவதும், நல்ல மனநலத்துடன் மகிழ்வாக தினப்படி வாழ்வை அமைத்துக் கொள்வது புத்தாண்டை மேலும் இனிதாக்கும். நம் வாழ்வில் நமக்கு கிடைத்திருக்கும் நம் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், நமது வணிக உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் தெரிவிப்போம். இது நம் சூழலை மேலும் மேம்படுத்தும். உணர்ச்சி மேலாண்மை தற்போது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. எந்த சூழலிலும் பதட்டப்படாமல், சினம் கொள்ளாமல் நிதானமாக செயல்படுவோம். நிரந்தர வெற்றியை நமதாக்குவோம். இந்த புத்தாண்டில் நாம் அடைய விரும்பும் அனைத்து லட்சியங்களையும் அடைந்துவிட்டதாக நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். இது நமது ஆழ்மனதின் அற்புத ஆற்றல் மூலம் நிஜமாகவே நாம் விரும்பியவை நியாயமாக நமக்கு கிடைக்க வழிவகுக்கும். இன்றைய உலகம் தகவல்கள் நிறைந்திருக்கிறது. தகவல்கள் எல்லா வகையிலும் நம்மை சூழ்ந்து நம் கவனத்தை ஈர்க்கின்றன. நமக்கு எது வேண்டிய தகவல், எது வேண்டாத தகவல் என்பதை அறிந்து நம் நேரம் விரயமாவதை தவிர்க்க வேண்டும். நேரம்தான் உண்மையான செல்வம். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது இந்த தலைமுறையின் மிகவும் குறைந்துவிட்டது. இனி நேரடியாக அவ்வப்போது நண்பர்களோடு, உறவினர்களோடு தொடர்பு கொண்டு உறவுகளை பலப்படுத்துவோம். ஸ்மார்ட் வாட்சும் எலக்ட்ரிக்கல் வாகனமும் வாழ்க்கையை பெரிய அளவிற்கு தொழில்நுட்பத்தில் மாற்றம் செய்துள்ளது. புதிய தொழில்நுட்பங்களை கற்போம். நம் வாழ்வில் மேம்பாட்டிற்கு தகுந்த வகையில் அதை பயன்படுத்துவோம். நம் எல்லோர் முன்னும் வாய்ப்புகள் வரிசை கட்டி சென்று கொண்டிருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்வை வளமாக்கிக் கொள்வது நம் கையில்தான் இருக்கிறது. தளராத முயற்சி, திட்டமிட்ட கடினமான உழைப்பு, எப்போதுமே வெற்றியை நமதாக்குவோம் என்பதில் ஐயமில்லை. ஒரு செயலை செய்ய முடிவு செய்த பின்னர் அதில் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. நன்று என்று தெரிந்துவிட்டால் அதை இன்றை செய்யும் குணம் வேண்டும். நேரத்தை விரயம் செய்வதை நிறுத்துவதுதான் பலருக்கு செயல்திறனை மேம்படுத்தி வெற்றி தந்திருக்கிறது. நமக்கு எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். முடிந்தால் தினமும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் 30 நிமிடங்கள் ஒதுக்கி நாம் தினப்படி செய்யும் வேலைகளை பட்டியலிட்டு அவைகளில் குறைநிறைகளை குறித்து வைத்துக் கொண்டு நாளைய நிகழ்ச்சிகளை இன்றைக்கு திட்டமிட வேண்டும். இது நேர மேலாண்மைக்கு பெரிதும் உதவும். உங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் யோசனைகளையும் பதிவு செய்யுங்கள். நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை 5 நிமிடம் ஓய்வெடுத்து பின் வேலையை தொடருங்கள். உங்கள் வேலையை சிதறடிக்கக்கூடிய அனைத்தையும் தெளிவாக ஒதுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மேஜை எப்பொழுதும் நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீர்களோ அது தொடர்பான பொருட்கள் மட்டும் இருக்கட்டும். எக்கச்சக்கமான பொருட்களால் நிரப்பாதீர்கள். ஒரு விஷயத்தை புதிதாக செய்யும் பொழுது அதில் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கும். அப்பொழுது ஒரு நிபுணர் போல செயல்படுங்கள். நிபுணர்கள் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது முழு கவனத்தை அதில் மட்டும் செலுத்துவார்கள். மின்னஞ்சலை பார்ப்பது, வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளுக்கு பதில் போடுவது என்பதற்கு ஒரு நாளில் 2 முறை மட்டுமே குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி செய்யுங்கள். புதிய பொருட்கள் வாங்கும் போது அது உங்களுக்கு உண்மையிலே தேவையா என்பதை பலமுறை உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி எழுப்பி பின்பு முடிவுக்கு வாருங்கள். சில நாட்கள் உங்களுக்கு மிகவும் சிக்கலாகவும் மனச்சோர்வு தந்தால், வேலை வலு மிகுதியாக இருந்தால்
உங்களை நீங்களே புத்துணர்ச்சி பெற முயற்சி செய்யுங்கள். கடந்தவைகள் எல்லாம் கடந்து போனதாகவே இருக்கட்டும். அவை பற்றி வருத்தங்களும் குறை உணர்வுகளும் சுமையாகவும் நமக்கு இருக்க வேண்டாம். அனைத்தையும் விட்டொழிப்போம். வருங்காலம் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கிறது. எனவே அதை பற்றி பயம் வேண்டாம். நிகழ்காலத்தை நிஜமாகவே முழுமையாகவே நாம் அனுபவித்து பயன்படுத்தி கொண்டால் எப்பொழுதும் மகிழ்வான வாழ்வை நமக்கு சொந்தமாக இருக்கும். இந்த செயல்களை நாம் இந்த புத்தாண்டில் செயல்படுத்துவதன் மூலம் நம் வாழ்வை வளமாக்குவோம். மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும்.